சாதிக்கலாம் என்பதை பற்றி ஒரு சாதாரண மனிதன் நம்மிடையே பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் இதையே வல்லுநர்கள், பிரபலங்கள், வாழ்க்கையில் சாதித்தவர்கள் நம்மிடையே பகிர்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயம் நாம் அவற்றை எடுத்துக்கொள்வோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் விருந்தினர் என்ன தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் உளவியல் சிகிச்சையாளர் டாக்டர் அசரியா செல்வராஜ் அவர்கள். உளவியல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பொதுவான வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க? இன்றைய சூழல் இந்த பாதிப்புகளை எந்த அளவுக்கு அதிகப்படுத்தியிருக்கு? அதற்கான சிகிச்சைன்னு வரும்போது இதை பற்றின விழிப்புணர்வு ஏன் அவசியமா இருக்கு? இப்படி பல விஷயங்களை நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். ஒரு உளவியல் சிகிச்சையாளராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம் டாக்டர். உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது இன்றைக்கி மனிதன் பலவிதமான நோய்கள்னால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறத பார்க்குறோம். அதற்கான மருத்துவம், சிகிச்சை இதெல்லாம் இருக்குன்னாலும் மனம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதாம் ரொம்ப அதிகப்படியான பாதிப்புகளையும் மற்ற வியாதிகளையும் கொண்டு வந்து சேர்க்குது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி சொல்கிறத பார்க்குறோம். மனம் அப்படிங்கிறது இவ்வளோ தூரம் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது எப்படி பாதிக்கப்படுது? எந்த மாதிரியான ஒரு செயல்பாடு இருக்குது? நம்ம உடம்புல ஏதாவது ஒரு உறுப்புகள் பாதிப்புனா நம்ம உடனே போய் ஒரு மருத்துவரை பார்க்குறோம். ஆனால் மனம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் தெரிஞ்சாலும் கூட அதற்கான ஒரு மருத்துவம், ஒரு மருத்துவரை போய் நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வே இல்லாத ஒரு சூழல்ல இருக்கும். ஆனால் சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயதானவங்க வரைக்கும் அதிகப்படியான மன உளைச்சல், மனம் சார்ந்த பாதிப்புகள் தான் இன்னைக்கு பெருகிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு உளவியல் சிகிச்சையாளரா உண்மையிலேயே மனம் அப்படிங்கிறது என்ன, அந்த பாதிப்புகள் அப்படின்னு வரும்போது எவ்வளோ தூரம் இது தீவிரமா இருக்குது, அதற்கான சிகிச்சை என்ன, இப்படி பல விஷயங்களை எங்க நேர்களோட நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல ஒரு உளவியல் சிகிச்சையாளர் அப்படின்னு சொல்லும்போது உளவியல் அப்படின்னு சொல்ற இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? உளவியல் சார்ந்த பாதிப்புகள், பிரச்சனை அப்படின்னா எங்க, எப்படி இது ஆரம்பமாகுது டாக்டர்? முதல்ல உளவியல் சொல்லும்போது மனம் சார்ந்த விஷயம். அது அந்த உளவியலில் மனம்னா என்னன்றதே மக்கள் மத்தியில் அது ஒரு புதிராக இருந்தது. உன் மனசை தொட்டு சொல்லு பார்க்கலாம் அப்படின்வாங்க, இங்கே கையை வச்சு காட்டுவாங்க. அப்புறம் உடல் வேறு மனம் வேறு, அப்படி ஒரு நம்பிக்கை நீண்ட காலமாக இருந்தது. ஒரு 30-40 வருஷத்துக்குள்ளே மூளை மருத்துவ ஆய்வாளர்கள் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, மூளையில் இருக்கிற ஒரு செயல்பாடு தான் மனம். கணினி மொழியில் சொல்லணும்னா 10,000 கோடி நியூரான்கள் இருக்குது பிரெயினில். அந்த 10,000 கோடி நியூரான்கள் ஒன்றோட ஒன்று பேசிக்குது. தே கம்யூனிகேட் வித் ஈச் அதர். அந்த நியூரல் நெட்வொர்க்ஸ் இருக்குது உள்ள. அங்கே இப்போ ஆக்சான், டென்ட்ரைட்டு, செல் நியூக்ளியஸ்லாம் இருக்குது. அந்த பிரெயின் செல்ஸ், அந்த 10,000 கோடி பிரெயின் செல்ஸில் இருக்கிற அந்த சர்டன் டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டீஸு, அந்த நியூரல் நெட்வொர்க்கு, இதெல்லாம் தான் ஒரு மனுஷன் கணக்கு போடுறது, கம்ப்யூட்டரை ஹேண்டில் பண்ணுறது, கவிதை எழுதுறது, நாவல் எழுதுறது, எல்லாமே அந்த பிரெயினுக்குள்ளே இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர். மனம் என்பது மூளையில் இருக்கும் ஒரு சாஃப்ட்வேர். இன்றைய நவீன விஞ்ஞானம் இதை உறுதி செய்து விட்டது. ஆனால் மனசை கண்ணால் பார்க்க முடியாது. சாஃப்ட்வேர் எப்படி கண்ணால் பார்க்க முடியும்? சாஃப்ட்வேரை கண்ணால் டிஸ்கை பார்க்கலாம். டிஸ்க் உள்ள இருக்க படத்தை நீங்கள் கண்ணால் பார்க்க முடியாது. நீங்கள் ஸ்க்ரீனில் போட்டு எடுக்கணும். அது இன்புட்டு, ஸ்க்ரீனில் வர்றது அவுட்புட்டு. அந்த மாதிரி இன்புட்டு உள்ளே போகுது மைண்டுக்குள்ளே, அவுட்புட்டாக வெளியே வருது. இன்புட் ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டிலாம் உள்ளே போகும்போது அவுட்புட் என்ன? அவுட்புட் நம்ம நல்லா வேலை செஞ்சிருக்கோம், திடீர்னு வேலை செய்ய மாட்டேன்றான். நல்லா படிக்கிற பையன் திடீர்னு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகிறான், காலேஜுக்கு போக மாட்டேன்றான், டல் ஆகிட்டானா டிப்ரெஷன் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு அது ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு மருத்துவர், ஒரு சிகிச்சையாளர் அதை கண்டுபிடிக்க முடியும். டைஃபாய்டு, காலரா இதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு அப்பேரட்டஸ் இருக்குது. ஹார்ட் ப்ராப்ளம்னா எலக்ட்ரோகார்டியோகிராம் வச்சு டெஸ்ட் பண்ணி வேறு உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கெல்லாம் ஸ்கேன், சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் இருக்குது. மனம் சார்ந்த பிரச்சனையை அளக்கிறதுக்கு ஒரு கருவி இன்றைக்கி வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. இது இங்கே இப்போ அது பதிவு செய்ய விரும்புகிறேன் நான் இதை. அப்போ எப்படிங்க மன ரீதியான பிரச்சனை ஒருத்தன் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குன்னா அது ஜஸ்ட்டு கவுன்சிலிங் கொடுத்து சரி பண்ண முடியும். சின்ன விஷயம்னா ஒரு பர்சனாலிட்டி கிளாஷ் அப்படின்னா கவுன்சிலிங் கொடுத்து சரி பண்ண முடியும். ஆனால் கணவனுக்கு நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோம், அப்போ என்ன ஆகும்? இவங்களுக்கு இது தெரியாமல் இப்போ இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க,
எல்லாம் கோயிலுக்கு சர்ச்சுக்கு போவாங்க, பாதிரியார்கிட்ட போவாங்க, சுவாமிஜிக்கிட்ட போவாங்க, குருஜிக்கிட்ட போவாங்க, மாற்றி மாற்றி போவாங்க. ஆனால் அதுக்குன்னு கவுன்சிலிங் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க, ஹஸ்பண்டுக்கு வந்து டிப்ரெஷன் அட்டாக் ஆகிருக்குமா, நீ அப்செட் ஆகாத, அதுக்கு குணப்படுத்த முடியும், அதனால தான் உங்ககிட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாரு அவர். வித்தியாசமாக டிப்ரெஷனை வந்து அதுக்குரிய சிகிச்சை எடுத்துக்கிட்டு அதை க்யூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு அது சொல்கிறதுக்கு ஒரு திறமை வாய்ந்த ஒரு நிபுணர் தேவைப்படுது இன்னைக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம நாட்டில் அந்த விழிப்புணர்வு ரொம்ப குறைச்சலாக இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மன ரீதியான பிரச்சனைகள், இப்போ ஒரு ஃபீவர், ஒரு 3 நாளாக ஃபீவர் இறங்கவே இல்லை, எவ்வளோ மாத்திரை சாப்பிட்டேன் இறங்க முடியல. அப்போ வந்து டாக்டர்னு சொல்லுவார், டைஃபாய்டாக இருக்கும், போய் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. டெஸ்ட் எழுதி கொடுக்குறாரு, டெஸ்ட் பண்ண ஆமாம் டைஃபாய்டுக்கு மருந்து எடுத்துக்கலாம். இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுவாமிஜி, குருஜி, பாதிரி, நான் அடிக்கடி சொல்கிறது இது 3 பேர், பாதிரியும் சேர்த்துக்கிறது. ஏன்னா நான் கிறிஸ்தவ சமுதாயத்திலேருந்து வரனால இது குருஜி சுவாமிஜி மட்டும் சொன்னால் மக்கள் மனசு புண்படும். கூட இவங்களையும் விடணும், இவங்களையும் சேர்த்துங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் மக்களை ரொம்ப குழப்புறாங்க. ஏன்னா இது ரொம்ப புரியாத ஒரு புதிரான ஒரு ஏரியா இது. அதில் அது இது வந்து மிஸ்கைட் பண்ணி விட்டுருவாங்க. உனக்கு செய்வனை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்வாங்க. இல்லைனா உனக்கு நீ பிறக்கும்போது உனக்கு சனி 8ல் இருந்தது, அது வந்து 20 வயசில் உனக்கு வந்து இப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. சில போலி பாதிரிங்க நிறைய பேர் வந்துட்டாங்க இன்றைக்கி நாட்டில். அந்த போலி பாதிரிங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் வீட்டில் ஒரு அசுத்தாவி இருக்குது, அந்த அசுத்தாவியை விரட்டணும் அப்படின்வாங்க. வீட்டுக்கு வாங்க, ப்ரே பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து சர்ச்சுக்கெல்லாம் நீ ஒழுங்காக காணிக்க கொடுக்கறதில்ல, அதனால தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு, கடவுளுடைய சாபம் வந்துடுச்சு, அதனால உன் பொண்ணு வந்து இப்போ வந்து யார்கிட்டையும் பேசாமல் தனியாக உட்காந்து அழுதுட்டுருக்கிறா அப்படின்னு சொல்லி இவங்க மிஸ்கைட் பண்ணி விட்டுருவாங்க. ப்ராப்பராக கைட் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது நிறையா. ஜனங்க வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தேவையில்லாத பல இடங்களுக்கெல்லாம் போய் அலைஞ்சி என்னென்னமோ போய் சரியாகலை, நோய் ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு, சமாளிக்க முடியல, பையன் வீட்டில் இருக்கிறதெல்லாம் போட்டு உடைக்கிறான், நெருப்பு வச்சு கொளுத்துறான், வீட்டில் இருக்கவங்கட்டெலாம் ரொம்ப வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறான். அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த பிறகு தான் ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஹெல்ப்லைனுக்கு முதலே ஃபோன் பண்ணியிருக்கலாம். ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னா அவங்க கைட் பண்ணுறாங்க. கடைசியில் தான் வராங்க இந்த தெரப்பிக்கு. உளவியல் சிகிச்சையாக இருந்தாலும் சரி, அல்லது மனநோய் மருத்துவ சிகிச்சையாக இருந்தாலும் சரி, கடைசியில் வராங்க. இது தவிர்க்கப்பட வேண்டும். இப்போது உளவியல் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் இப்போ உளவியல் அப்படின்னா என்ன, மனம் எப்படி செயல்படுது, இதில் நடக்கிற ஒரு பாதிப்புகள் தான் பிரச்சனையாக வருது, அதை பற்றின விழிப்புணர்வு இல்லை, எங்கெங்கேயோ போயிட்டு கடைசியில் வராங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்போ இந்த பாதிப்புகளை பற்றி நம்ம இன்னும் விரிவாக பேசலாம். இப்போ மனம் சார்ந்த பிரச்சனை நம்ம வரும்போது டிப்ரெஷன்ற ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்க, ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், இந்த 2 விஷயங்கள் தான் இந்த பாதிப்புக்கு உண்டான அறிகுறியா? இது வந்து ஏன்னா சின்ன குழந்தை ஒரு படிக்கிற காலத்திலிருந்து இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஒரு காலத்துலலாம் அப்படி இல்லை, ஒரு வயதானவங்களோ இல்லை ஒரு 40 வயதை கடந்த ஒரு மனிதரோ ஒரு பொறுப்புகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை வரும்போது தான் இந்த மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் இப்படிலாம் நம்ம பேசுறதை பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து இப்போ சின்ன குழந்தை நிலையிலிருந்தே நம்ம பேசுகிறோம். ஏன் இந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள் எல்லாரையும் தாக்குது? இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் கேட்டிங்களே நீங்கள், அதில் வந்து மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் வந்து வியாதி கிடையாது, வியாதிக்கான அறிகுறியும் கிடையாது. மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் வந்து வியாதிக்கான காரணி அல்லது காரணம். மன அழுத்தம், மன இறுக்கம், ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாருக்கும் இருக்குது. பிரதம மந்திரிக்கு இருக்குது, அமெரிக்க ஜனாதிபதிக்கு இருக்குது, முதலமைச்சருக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது, இல்லாதவங்களே கிடையாது. அது ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. ஆனால் அந்த மன அழுத்தம் அளவுக்கு மீறி போகும்பொழுது சில பேரால் அந்த சுமையை தாங்க முடியாது. அந்த சுமை இப்போ இந்த ஃபர்னிச்சரை தூக்க சொன்னீங்கன்னா நான் தூக்கிடுவேன். இதை விட இன்னும் ரொம்ப ஹெவி ஃபர்னிச்சரை இப்போ தூக்க சொன்னால் என்ன ஆகும்? சிம்பிள், வெரி சிம்பிள். சுமையை எவ்வளோ தான் தாங்க முடியும் மனுஷனால்? மனச்சுமை ஒவ்வொருத்தருக்கும் அந்த கெப்பாசிட்டி வேரி ஆகுது. என்னால் 100 கிலோ வெயிட் தூக்க முடியும், உங்களால் ஒரு 50 கிலோ தான் தூக்க முடியும். அந்த மாதிரி சுமை, வாழ்க்கையில் ஏற்படுற அந்த சுமைகள், கடன் தொல்லை, உறவு பிரச்சனை, படிப்பில் மார்க் கம்மியாக எடுக்கிறது,
இந்த மாதிரிலாம் அடுத்தடுத்து பிரச்சனைகள் வரும்போது அந்த மன அழுத்தம் மனச்சுமை அதிகமாக போகும்போது சமாளிக்க முடியாத நிலை ஏற்படும் பொழுது தான் ஒரு கைண்ட் ஆஃப் எமோஷ்னல் பிரேக் டவுன் வருது. அந்த பாயிண்ட் அதில் தான் வந்து டிப்ரெஷன் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த டிப்ரெஷனுக்கு சில அறிகுறிகள் இருக்குது. யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, நேற்று வரைக்கும் சிரிச்சு கலகலகலன்னு பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, திடீர்னு தனிமைப்படுத்திக்குவாங்க, தனியாக போய் உட்காந்துக்குவாங்க இந்த மாதிரி. அப்புறம் வேறு சில சிம்டம்ஸ்லாம் இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் கோவம் வரும். ஏன்னா அவங்களுடைய அந்த இயலாமை, அவங்களால ஒரு வேலையை எடுத்து ஒழுங்காக செய்ய முடியாது. உள்ளுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். அதை யாராவது சொல்லி காட்டும்பொழுது கோவம் வரும். அந்த யதார்த்தத்தை தாங்க முடியாது. சில பேர் டிப்ரெஷன் இருக்கிற பேஷண்ட்ஸும் சில பேர் வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. அதில் டிப்ரெஷனுடைய மறுபக்கம் இன்னொன்று இருக்குது, அதுதான் மேனியா. மேனியா பேஷண்ட்டு ரொம்ப ஓவர் ஆக்டிவாக இருப்பாங்க, எங்கே போனாலும் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. எனக்கு தெரியும் ஒரு மேனியா பேஷண்ட்டு ஒரு 1/2 டசன் கம்பெனி, ஒரு 1/2 டஜன் அங்கே வேலை செஞ்சுட்டு இல்லை, பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் 3 மாதத்துக்கு மேலே தாக்கு பிடிக்க மாட்டார். காரணம் ஓவர் ஸ்மார்ட். ஹாய்னு போவார், சேர்மன் ரூம்குள்ளேயே ஹலோ சார் ஹாய் அப்படின்னு நுழைவார். அந்த மாதிரி பை நேச்சரே அவர் அந்த மாதிரி, அவருக்கு மேனியா. அதை யாரும் கவனிக்கலை. அண்ட் he was losing job பிகாஸ் அந்த மாதிரி ஓவர் ஸ்மார்ட் பர்சனை வந்து மற்றவங்களுக்கு பிடிக்காது. இது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், வாழ்க்கையில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஸ்மார்ட்டாக இருங்க, ஓவர் ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடாது. அப்போ சரி, ஓவர் ஸ்மார்ட்னஸ் வந்த ஒரு பேஷண்ட் பேரை நான் சொல்லக்கூடாது. அவர் வந்து என்னை வந்து பார்க்கும்போது he started crying. அவர் வந்து he had the attack of depression. மேனியாவுடைய மறுபக்கம் டிப்ரெஷன். அப்போ என்னென்னு அவர்கிட்டலாம் பேசும்போது, சார் நான் ரொம்ப அழகாக கவிதைலாம் எழுதுவேன் சார், பாட்டெல்லாம் இங்கிலீஷில் போயம் கம்போஸ் பண்ணுவேன் சார், கீதாலாம் அப்படியே பாயிண்ட்டு நான் சொல்லுவேன் சார், பயங்கர நாலேஜ் சார். நான் இதில் எம்எஸ்சி ஃபிசிக்ஸில் வந்து சில்வர் மெடல் வாங்கினேன். சில்வர் மெடல்னால் கோல்டு மெடலுக்கு அடுத்த 2nd ரேங்க். அவ்வளோ ப்ரில்லியண்ட்டு சார் அப்படி இப்படின்னு. அப்போ தான் கவனித்தேன், பையன் ரொம்ப ஓவர் ஸ்மார்ட்டு, பயங்கர ஓவர் ஸ்மார்ட்டு. என்னை வந்து பார்க்கும்போதே 2-3 கவிதைங்க எழுதி வந்து கொண்டு வந்து கொடுத்தாரு. அப்புறம் ஒவ்வொரு தடவை என்னை வந்து பார்க்கும்போது கவிதை இங்கிலீஷில் தமிழெல்லாம் கவிதை எழுதி கொடுப்பாரு. அப்போ தான் தெரிஞ்சது பைப்போலார் டிஸார்டர் அவருக்கு அட்டாக் ஆனது. பைப்போலார் டிஸார்டர்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிப்ரெஷன் அண்ட் மேனியா மாறி மாறி வரும். மேனியா ரொம்ப பீக்கில் இருக்கும். பீக்கில் இருக்கும்போது ஜனங்க யாரும் அவங்கள பிடிக்காது, ஓவர் ஸ்மார்ட்டாக இருக்கும், ஓன்றான், ரொம்ப அங்கே போகிறான் இங்கே போகிறான், எல்லாருக்கிட்டையும் புஷ்ஷிங்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இருக்கிறான்னா பொறாமல் வரும். ஆண்களுக்கும் வரும், பெண்களுக்கும் வரும், ரொம்ப ரொம்ப ஓவராக போனால். அப்புறம் டிப்ரெஷன் அப்போது யார்கிட்டையும் பேச மாட்டான், அவனையும் பிடிக்காது யாருக்கும். மூஞ்சி உட்காந்துருந்தாங்கன்னா அது யாருக்கும் பிடிக்காது. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் வந்து வாயை திறந்து பேச மாட்டேன்றான், நம்ம சிரிச்சா பதிலுக்கு சிரிக்க மாட்டேன்றான் இவன். அது டிப்ரெஷனுடைய சிம்டம். அது இதை வந்து ஹேண்டில் பண்ணும்போது, பைப்போலார் டிஸார்டரை வந்து ஹேண்டில் பண்ணும்போது நான் வந்து ஹிப்னோதெரபிஸ்ட்டு பேசிக்கலி. அந்த ஹிப்னோதெரப்பியில் வந்து கொண்டு போய் இந்த பைப்போலார் டிஸார்டரை ஹேண்டில் பண்ணோம்னா என்ன ஆகும், மேலோட்டமாக அந்த சிம்டம்ஸ் எல்லாம் சரியாகிற மாதிரி இருக்கும், இன்னும் காம்ப்ளிகேட் ஆகும். அப்போ வந்து சைக்கியாட்ரிஸ்ட் அங்கே தேவைப்படுது. சைக்கியாட்ரிஸ்ட் அவர் வந்து அந்த சைக்கியாட்ரிஸ்ட் எக்ஸாமின் பண்ணிட்டு அது பைப்போலார் டிஸார்டர் தானே அவர் கன்ஃபார்ம், நான் வந்து சஸ்பெக்ட் பண்ணி அனுப்பிச்சதை சைக்கியாட்ரிஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. உளவியல் சிகிச்சையாளருக்கு தெரியும். சைக்கியாட்ரிஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, நீங்கள் இது வந்து பைப்போலார் டிஸார்டரு, நான் கொடுக்குற மெடிசன் கொடுக்குறேன், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 months லெட்டின் பி அண்டர் ட்ரீட்மெண்ட்டு, 3 மாதம் கழித்து நானே அவரை உங்ககிட்ட திருப்பி அனுப்புகிறேன்னு. 3 மாதம் எடுத்துகிட்டு திருப்பி வரும்போது அவன் கொஞ்சம் நல்லா, இப்போ நல்லா இருக்கிறேன் சார், இப்போ வந்து எல்லாருக்கும் நார்மலாக இருக்கேன், இப்போ என்னுடைய தப்பெல்லாம் இப்போ நான் உணர்றேன் சேர்ந்துடும். ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நான் பல பேரை அசிங்கப்படுத்தியிருக்கேன், தகாத வார்த்தையெல்லாம் பேசி ஹர்ட் பண்ணியிருக்கிறேன், ஆனால் இப்போ எனக்கு தெரியுது என்னுடைய டிஃபெக்ட் என்னன்னு இப்போ எனக்கு தெரியுது சார் அப்படின்றான். அப்புறம் ஹிப்னோதெரப்பியில் ஃபைட்டிங் எல்லாம் இருக்குது. அதில் அவனுக்கு வந்து வேலையில் ஆர்வத்தை வர வைக்கிறதுக்கு, வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு ஏற்படுறதுக்கு, அதாவது நீ செய்யும் வேலையை நீ நேசிக்கின்றாய், அது நீ உன்னுடைய பணியை செய்யும் பொழுது அதில் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது, அதில் உனக்கு உற்சாகம் கிடைக்கிறது. மாணவனாக இருந்தால் பாடங்களை படிப்பது உனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. கற்றுக்கொள்வது என்பது ஒரு இனிமையான அனுபவம். பாருங்கள், ஹிப்னாட்டிக் சஜஷனில் ஹவு வி டு வி சூஸ் ஃப்ரேஸ் த சஜஷன், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் அதை அப்படியே பதிய வைக்கிறோம். கற்றுக்கொள்வது என்பது ஒரு இனிமையான அனுபவம் அப்படின்னும்போது அவனுக்கு ஸ்டடியிங் இஸ் நோ மோர் எ பர்டன்.
அவனுக்கு அந்த ஆழ் மனசில் போய் அது பதியுது. அந்த ஆழ் மனசில் அந்த ஹிப்னாட்டிக் சஜஷன் அப்படின்னு சொல்லி சப்கான்ஷியஸ் மைண்டு, அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் பதிக்க வைக்கிறோம். பாடங்கள் எவ்வளவுக்கு பாடங்களை படிப்பதற்கு நம்ம நேரம் செலவிடுகிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளோ மட்டற்ற மகிழ்ச்சியும் மனநிறையும் உனக்கு கிட்டுகிறது. படிப்பிற்காக நீ எவ்வளவுக்கு எவ்வளவு நேரம் செலவிடுகிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு மட்டற்ற மகிழ்ச்சி மனநிறையும் கிட்டுகிறதும் போது அவனுடைய அந்த ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் லேர்னிங் சேஞ்ச் ஆகுது. கற்றுக்கொள்வது என்பது ஒரு இனிமையான அனுபவம். நான் படிப்பிற்காக நேரம் ஒதுக்கி செலவிடும் போது எனக்குள்ளே மகிழ்ச்சி கிடைக்கிறது அப்படின்னு அவனுக்கு பாசிட்டிவாக அவனை மோல்டு பண்ணுறான். அதே மாதிரி என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிற புதிய மனிதர்களை சந்திப்பது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. இது ஃபோபியா, சோஷியல் ஃபோபியான்னு ஒன்று இருக்குது. மக்களை கண்டு பயப்படுவாங்க, தன்னை தனிமைப்படுத்திக்குவாங்க. பப்ளிக் ஃபங்க்ஷனெல்லாம் வந்து சில பேர் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க பேசுகிறத. அந்த மாதிரி அதெல்லாம் வந்து சோஷியல் ஃபோபியா. அப்போ வந்து அவனுக்கு புதிய மனிதர்களை சந்திப்பது உனக்கு மகிழ்ச்சியை தருகிறது, உற்சாகத்தை தருகிறது. நீ எல்லாரிடமும் நல்ல கலகலவென்று சிரித்த முகத்தோடு பேசி பழகுகின்றாய் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த இது கொடுக்குறோம். நம்ம எல்லாம் அந்த ஃப்ரேமிங் ஆஃப் சஜஷனில் தான் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஆண் பெண் 2 பேருமே சரிசமமாக படிக்கிறாங்க, சரிசமமாக வேலை பார்க்குறாங்க, பதவிகள் எல்லா இடத்துலையுமே வந்து உயர்நிலையில் இருக்காங்க. ஆனால் குடும்ப வாழ்க்கை ரிலேஷன்ஷிப் வரும்போது நிறைய ஃபெயிலியர்ஸ், தோல்வி தான் இருக்கிறத பார்க்குறோம். ஒரு லாயர் அட்வொகேட் அவங்கக்கிட்ட பேசும்போது கூட அவங்க சொன்னது என்னென்னா டைவர்ஸ் ரேஷியோ வந்து இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு. இது எல்லாத்துக்குமே உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் தான் முக்கிய காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உளவியலாளராக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? பல காரணங்கள் சொல்லலாம். முக்கியமாக மனித நேயம் இப்போ குறைஞ்சி போச்சு. எல்லாத்தையும் பணம் தான் இன்றைக்கி வந்து ஆட்டி படைக்குது எல்லாரையும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதில் பர்சனாலிட்டி கிளாஷ், ஈகோ இருக்குது. இப்போ அந்த காலத்திலேயே நம்ம புராணத்திலேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவன் பெரிதா சக்தி பெரிதா, சிவன் தான் பெரியது சக்தி தான் பெரியது அப்படின்னு சிவனுக்கும் பார்வதிக்குமே பர்சனாலிட்டி கிளாஷ் வந்திருக்கு. இது வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணுன்னு தான் அப்படியெல்லாம் அந்த புராணங்களில் எழுதி வச்சுருக்கான். அவங்களுக்கே வரும்போது யூகோ கிளாஷ் வரும்போது சாதாரண மக்கள், ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரு, ஹஸ்பண்ட் காலேஜ் ப்ரொஃபஸராக இருப்பாங்க, மனைவி வந்து ஏதாவது ஒரு காம்பேரிங் அந்த மாதிரி பண்ணுறவங்களா இருப்பாங்க. 2 பேருக்குள்ள ஒரு ஈகோ இருக்கும். என்னுடைய ப்ரொஃபஷன் தான் பெரிய ப்ரொஃபஷனு, உன்னுடைய ப்ரொஃபஷன் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கும். அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி கிளாஷ் வர்றதுனால தான் இந்த குடும்பங்கள்லாம் நிறைய சிதையுது. டிவோர்ஸ் ரேட்டுக்கு வந்து பல காரணம். ஆணாதிக்கம்தான் சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேங்க. என்னுடைய கருத்து கொஞ்சம் முற்போக்கு சிந்தனை எனக்கு உண்டு. முற்போக்கு சிந்தனை நான் விரும்புகிறேன். கலைஞர் தொலைக்காட்சியில் இந்த விடியலேவா நிகழ்ச்சி, ஒன்றே சொல் நன்றே சொல் நிகழ்ச்சியெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு வரேன். பல ஆண்டுகளாக பார்த்துட்டு இருக்கேன். முற்போக்கு சிந்தனை அவசியம். இதில் வந்து ஆண் ஆதிக்கம் தான் காரணம்னு சொல்ல முடியாது. அது வந்து அப்படி நீங்கள் அப்படி பிளான் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஈஸ் அ மேல் சாவனிஸ்ட்டு. அவன் பாவம், அவனுக்கு ஏதோ உளவில் இருக்கிறதான பிரச்சனை இருக்குது. அவனுக்கு ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் இருக்குது. பிகாஸ் ஆஃப் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கூட ஒய்ஃப் கிட்ட அப்படி பிஹேவ் பண்ணுவான். சூரியகாந்தி படத்தில் வர ஹீரோ முத்துராமன் வருவார். அவனுக்கு தாழ்வு மனப்பான்மைனால மொட்டை அதிகாரம் பண்ணுவான். நீ அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது அப்படின்னு உளவியல் ரீதியாக கண்டுபிடிச்சிட்டா தட் இஸ் நாட் மைல் சாவனிசம். அவனுக்குள்ளே இருக்க அந்த தாழ்வு மனப்பான்மை வெளியே எடுத்துட்டோம்னா நார்மல் ஆகிடுவாங்க. ஸோ இப்போ இந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வரணும்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இப்படி ஒரு குறைபாடு இருக்குது அப்படின்ற ஒரு புரிதலே வந்து நிறைய பேருக்கு வரதில்லை. வராமலே பிரச்சனையோட உச்சத்துக்கு நம்ம போகிறத பார்க்குறோம். அதையெல்லாம் தாண்டி இதுலேருந்து மீண்டு வரணும்னு தீவிரமாக நினைக்கிறவங்க ஒரு மனநல மருத்துவரையோ இல்லை உளவியல் சிகிச்சையாளரையோ நம்ம அணுகுறாங்க அப்படின்னு வரும்போது அவங்களுக்கான சிகிச்சைன்னு வரும்போது எப்படி எங்கே ஆரம்பிக்குது டாக்டர்? சிகிச்சை எங்கே ஆரம்பிக்கிறதுனா ஃபஸ்ட்டு பேஷண்ட்டை பார்க்கணும், பேஷண்ட்டுக்கிட்ட பேசணும். பேஷண்ட்டு கூட பேச்சுலர் ஸ்பின்ஸ்டராக இருந்தால் பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும். திருமணமான பெண்ணாக இருந்தால் கணவன்கிட்ட கூப்பிட்டு பேசலாம். என்னங்க உங்கள் மனைவி உங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, உங்கள் வாழ்க்கை இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கா, இதெல்லாம் கேட்கணும். இந்த மாதிரி வீட்டு வேலையிலலாம் உங்கள் மனைவி உற்சாகமாக செய்வாங்களா, எப்படி டைப்புன்னு. அப்போ வந்து கணவன் சொல்கிறாரு, இவ வந்து கல்யாணம் ஆகி 1 வருஷம் ரொம்ப நல்லா இருந்தா என் கூட, 1 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, இப்போ அவளுக்கு வந்து எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை,
முன்னாடியெல்லாம் மியூசிக்கு டிவி சீரியல்லாம் அடிக்கடி பார்ப்பா. இப்போ டிவியே பார்க்குறதில்ல. டிவியை யாராவது போட்டால் கூட அது அனன்றா சிம்டம் ஆஃப் டிப்ரெஷன். அது அவங்களோட கலந்து பேசி நம்ம அவங்களுக்கு ஆலோசனை சொல்லலாம். இப்போ பையன் வந்து படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பிள்ளைங்கள ஊர் சுற்றுறான். அடுத்த நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி உட்காந்து கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருக்கான். அந்த மாதிரிலாம் எனக்கு வந்திருக்கு, கம்ப்ளைண்ட்லாம் நிறைய பிரச்சனைங்க வந்திருக்கு. இப்போ இது வந்து மனநோய் கிடையாது, அந்த பையன் மனநோயாளி கிடையாது. இங்கே தான் உளவியல் முக்கியத்துவம் இங்கே தான் வருது. அந்த மாணவன் வந்து அவன் பொறுப்புணர்ச்சி இல்லை அவனுக்கு. அவனுக்கு வந்து உடனே சைக்காட்ரிஸ்ட்டை கூப்பிட்டு போகணுன்னு அவசியமே இல்லை. கூப்பிட்டு உட்கார வச்சு பேசு, என்னப்பா உன் வாழ்க்கையில் என்ன லட்சியம் இருக்கு. நான் ஒரு பையனை கேட்டேன், உனக்கு வாழ்க்கையில் என்ன லட்சியம்னு. நான் சயின்டிஸ்ட்டாக வரணும் சார், நான் அதுதான் என்னோடய லட்சியம் அப்படின்னா. 9th ஸ்டாண்டர்டு ஃபெயில். அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், தம்பி நல்ல உன்னதமான குறிக்கோள் இருக்குது, அருமையான கோல் இருக்குது, சயின்டிஸ்ட்டாக வரணும்னு விரும்புகிறேன். லட்சியத்தோடு வாழ்ந்து லட்சியத்தை அடையாமல் போவது லட்சியம் இல்லாமல் வாழ்வதை விட மேலானது. இதை நான் திருப்பி சொல்கிறேன். லட்சியத்தோடு வாழ்ந்து லட்சியத்தை அடையாமல் போவது லட்சியம் இல்லாமல் வாழ்வதை விட மேலானது. நாம் வந்து ஒன்று அடையணும்னு நினச்சி அதுக்காக ஒர்க் பண்ணி ஃபெயிலியர் ஆகுதுன்னா பரவாயில்லைங்க. ஆனால் முயற்சியே பண்ணலன்னா இவனை விட அவன் எவ்வளோ மேலே. அப்போ அந்த பையனுக்கு வந்து நீ சயின்டிஸ்ட் ஆகணுன்ற குறிக்கோள் இருக்குது, சரி, பொறுப்புணர்ச்சியோடு இருந்துக்க. அப்போ நீ அதுக்காக நீ உழைக்கணும். எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். இந்திய நாட்டு பிரதமருக்கும் 24 மணி நேரம் தான், அமெரிக்க ஜனாதிபதிக்கும் 24 மணி நேரம் தான், இங்கே கலைஞர் தொலைக்காட்சியில் பணிபுரியறவங்களுக்கும் 24 மணி நேரம் தான். நீ எப்படி அந்த நேரத்தை நிர்வாகம் பண்ணுற, எப்படி பிரிச்சுக்கிற? ஸோ நீ மாணவன். இப்போ மாணவ பருவத்தில் நீ படிப்புக்கு தான் முதன்மை கொடுக்கணும். படிப்புக்காக நீண்ட நேரம் செலவிடணும். நீ மொத்தம் 24 மணி நேரத்தில் படிப்புக்கு 8 மணி நேரம் போடு. உன்னுடைய ஸ்டேட் ஃபஸ்ட் வரணுன்றது உன்னுடைய குறிக்கோளாக இருந்தால், குறிக்கோளை அடையிறது அடையாதது அது வேறு விஷயம். அதுக்காக நீ முயற்சி எடு. தினந்தோறும் 8 மணி நேரம் நீ படிக்கணும். கூடவே அந்த மோட்டிவேஷன் உளவியலில் வந்து அவனுக்கு நம்ம சொல்கிறோம், உன்னோட பாடங்களை படிக்கும்போது உனக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இந்த மாதிரி பாசிட்டிவ் சஜஷன்ஸை கொடுத்து நினைவாற்றல் அற்புதமாக உள்ளது. படிக்கும் விவரங்கள் பசுமணத்தாரனை போல் உன் மனதில் பதிகின்றன. ஏனென்றால் நீ ஆர்வத்தோடு விருப்பத்தோடு படிக்கிறாய். நம்ம எந்த துறையில் விருப்பத்தோடு ஈடுபடுறோமோ அதை நம்ம நினைவாற்றலாம், அதுக்கு தொடர்பு இருக்குது. இப்போ ஸ்கூலில் ஃபெயில் ஆகிட்டு வர பையன், ஜஸ்ட்டு ஒரு 7ஆம் கிளாஸ் பையன் மார்க்கே எடுக்க மாட்டேன்றான், எனக்கு படிக்கிறதெல்லாம் மறந்து போகுதுன்றான். நேற்று நடந்த டெஸ்ட் மேட்ச்சில் இவர் இத்தனை விக்கெட் எடுத்தார், இந்த பேட்ஸ்மேன் இத்தனை ரன் எடுத்தார், இவர் காட்டன் போல்டு, இவர் ரன் அவுட்டு, கரெக்டாக சொல்கிறான். நோட்ஸ் எல்லாம் ஒன்றும் எடுக்கல, அவன் ஜஸ்ட்டு பார்க்குறான், மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறான் எல்லாத்தையும். அப்போ என்ன, அந்த கிரிக்கெட்டில் உனக்கு வந்து அதில் இருக்க ஆர்வம், அந்த ஈடுபாடு உனக்கு அதை நினைவு வச்சுக்கிற, அதுக்காக நீ எந்த முயற்சியும் எடுக்கலை. அதே ஆர்வம் உனக்கு படிப்பில் வரணும். நான் என்னுடைய படிப்பை நான் நேசிக்கிறேன். நான் சொல்கிறது எப்படின்னா ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவாங்க. இப்போ கெமிஸ்ட்ரி மாணவன் இருக்கிறான், கெமிஸ்ட்ரியில் உனக்கு நல்லா வரணும்னா ஃபஸ்ட்டு நீ ஸ்டார்ட் பண்ணுறது பாசிட்டிவ் ஆட்டோ சஜஷன். எனக்கு கெமிஸ்ட்ரியை பிடித்திருக்கிறது, ஐ லவ் கெமிஸ்ட்ரி அப்படி சொல்லுன்னு அந்த பையன்கிட்ட. ஐ லவ் கெமிஸ்ட்ரி, இதை மனசுக்குள்ளே வந்து அப்படி மந்திர மாதிரி ஐ லவ் கெமிஸ்ட்ரி. என்னென்னா ஒன்றத்தை திரும்ப நம்ம சொல்லும்பொழுது அது நம்ப ஆரம்பிச்சிடும். நம்மளே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப சொன்னோம்னா நம்ப ஆரம்பிச்சிடுவோம். அப்போ படிப்பில் நான் ரொம்ப சிறந்து விளங்குகிறேன், நல்ல மதிப்பெண் இருக்கிறேன், அவனே அதை நம்ப ஆரம்பிச்சிடுவோம். அந்த முல்லா நஸ்ருதீன் கழுத கதை ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது சொல்லுங்க. அது அந்த மாதிரி கழுதையை கூப்பிட்டு போனானா வேலை விடுற இடத்துல, அவன் ஏழை விடுறவன் சொன்னான்னா, அருமையான பிராணிங்க, நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்யுங்க, எவ்வளோ வெயிட்டை முதுகில் நீ போட்டாலும் அதை வந்து முனகாமல் தூக்கிட்டு போகும், ஸ்ட்ரைக்கில் போகாது, வேலை நிறுத்தத்தில் அது ஈடுபடாது, போராட்டம் பண்ணாது, நீ என்ன சொல்கிறியோ கொடுக்குறியோ அதை சாப்பிட்டு அது நல்லா இருக்கும்னு அவன் ஏலம் விடுறவன் சொல்கிறான். அவன்லாம் பார்த்துட்டு இருந்தான். இவர் கழுதை, இவர் தான் விற்கணும், அதில் அவனுக்கு கமிஷன் கொடுக்கணும். அவன் போகுது ரேட்டு 1000 ரூபாய் 2000 ரூபான்னு போகுது அது ஏலத்தில். கடைசியில் முன்னாள் நசீர் தான் எடுத்துட்டார், அதை தான் கழுதியை தானே ஆக்ஷனில் எடுத்துட்டார்.
எடுத்துட்டு கடைசியில் என்ன ஆயிடுச்சு, இவர் கையை விட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு அந்த டீலில். என்னவா முல்லா நசீர் என்ன கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம், என்னப்பா கழுதையை விற்க போகிறேன்னு சொல்லிட்டு போனேன், திரும்பி அப்படியே கழுதையை கொண்டு வரைய, பணத்தை வேற கட்டிட்ட போல இருக்க, செலவு பண்ணியிருக்க போல இருக்குன்னு. அப்பா இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது கழுதைன்ற அருமை அப்படின்றாங்க. இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சேன் நான். ஏன்னா திரும்ப திரும்ப சொன்னால இது அருமையான பிராணி, இது வேற இன்னொன்று சொல்லியிருக்கான், கழுதை முகத்தில் முழிச்சா எல்லாமே நல்லபடியாக நடக்கும், அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு. ஓ அப்படியா, கழுதை முகத்தை முடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவனே அதை வாங்கிட்டான். இதுதான் நம்ம ஆழ்மனம்ன்றது தான் அந்த கழுதை. நம்ம திரும்ப திரும்ப எனக்குள்ளே சக்தி இருக்கிறது, நான் புத்திசாலி, நான் திறமைசாலி, இவ்வளோ நாள் நான் கணக்கில் வைக்குன்னு சொல்லிட்டு இருந்தவன், எனக்கு படிப்பில் நான் மக்கு, அவனுக்கு அந்த சொல்லி பெற்றோர் இவன் ஆசிரியருங்க மக்க பையன் சொல்லி சொல்லி அவன் அது உள்ளே வாங்கி 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 அவனுக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து அவன் ஒன்றுத்துக்கும் உதவாமல் போயிடறான். கூடவே சில நம்பிக்கைங்க, இந்த பிறந்த நேரம் சரியில்லை, ராசி சரியில்லை, அப்படி இப்படி சில நம்பிக்கை, இதெல்லாத்தையும் பிரேக் பண்ணி மனசில் இருக்கிறதெல்லாம் உடைச்சி உளவியல் சிகிச்சையில் நான் செஞ்சுருக்கேங்க. உள்ள இருக்க அந்த தவறான பிலீஃப் எதுவாக இருந்தாலும் அதை வெளியே எடுத்துறது. அவங்க எந்த ரிலிஜனாக இருந்தாலும் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் அவங்கள வந்து அதுக்காக பக்குவப்படுத்தி என்னுடைய வழிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே நல்லா இருப்பீங்க, நான் வந்து உங்களை சேத்துலேருந்து வெளியே கொண்டு வரேன், நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவனோட எல்லாம் அந்த ஃபால்ஸ் பிலீஃப் எல்லாம் ஃபஸ்ட்டு மனசில் வந்து எடுத்துகிட்டு பாசிட்டிவ் பிலீஃப், செல்ஃப் பிலீஃப், என்னால் முடியும், உன்னால் முடியும் தம்பி, அந்த பிலீஃப் வரணும். பிலீஃப் வரணும். எந்த விதமான இந்த எனக்கு கிரக கோளாறு இருக்குது, இல்லை குடும்பத்தில் சாபம் இருக்குது அப்படின்னு கிறிஸ்தவங்களுக்குள்ள மூட நம்பிக்கை ரொம்ப அதிகம் இந்துக்களை விட. நான் ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிறனால எனக்கு அதை சொல்கிற உரிமை இருக்குது. உடனே கொண்டு போய் ஒரு போலி பாதிரியார்கிட்ட கூட்டு போவாங்க பையன் வந்து சரியாக படிக்க மாட்டேன்றான் அப்படின்னு யாரோ சேவனை பண்ணிட்டாங்கன்னு பாதிரியார் சொல்கிறார். இதெல்லாம் ரொம்ப மற்ற சமூகத்தை பற்றி சொல்கிறதுக்கு நான் கொஞ்சம் யோசித்து தான் பேசணும். இதை பற்றி பேசலாம், நான் பேசுகிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்க, பார்க்கட்டும், தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களும். தவறான நம்பிக்கைகள், நான் கடவுளை நம்பு, சர்ச்சுக்கு போ, கோயிலுக்கு போ, யார் வேணான்னு சொன்னால் எதுக்கு இந்த மாதிரி தேவையெல்லாம் போட்டு குழப்பிக்கிறேன்? யாருக்கு தெரியும் உனக்கு வந்து குடும்பத்தில் சாபம் இருக்குன்னு? நீங்கள் விவாகரத்து சொன்னீங்க பார்த்தீங்களா, விவாகரத்து குடும்பத்தில் என்ன நம்பிக்கைன்னா, அந்த குடும்பத்தில் அவங்க அந்த அந்த சந்ததி அம்மா அப்பா தாத்தா பாட்டி அந்த ஃபேமிலி ட்ரீ இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு மேரேஜ் பிரேக் ஆகணுமா. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அந்த அந்த ஃபேமிலி ட்ரீயில் அம்மா வழியில் அப்பா வழியில் சொல்கிறாங்க. அந்த குடும்பங்களில் சொல்கிறாங்க கூட வந்து, சார் என் முதல் பொண்ணு டிவோர்ஸ் ஆகிடுச்சு சார், இப்போ ரெண்டாவது பொண்ணும் டிவோர்ஸ் ஆக போகுது சார், இப்படி தான் எங்கள் தாத்தாவுடைய அப்பாவுக்கு இப்படி நடந்ததுன்றாங்க. என்னமோ சொல்கிறான், எங்கள் பெரியப்பா சித்தப்பாவுக்கும் இப்படி ஆகிடுச்சு, சித்தப்பா பொண்ணு டிவோர்ஸ் ஆகிடுச்சு. குடும்பத்தில்ங்க ஏதோ ஒரு தீய சக்திங்க அந்த குடும்பத்தை ஆட்டி படைக்குது. ஒரு தீய சக்தியும் இல்லை, எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது இன்றைக்கி. உளவியல்னு வரும்பொழுது இது ஒரு மாதிரி ஒரு நுட்பமான ஒரு பகுதி இது. இதில் வந்து சரியான நபர் கிடைக்கணும். இதுலேயும் நிறைய போலிங்க வந்துட்டாங்க. இப்போ ஆன்மீகத்தில் போலிகள் வந்த மாதிரி இப்போ மருத்துவத்தில் போலிகள் வந்துட்டாங்க, போலி மருத்துவர்கள் வந்துட்டாங்க, போலி உளவியல் சிகிச்சையாளர்கள் வந்துட்டாங்க. போன ஜென்மத்தில் நீ செஞ்ச பாவம் தான் முன்ன இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துது அப்படின்னு அடுத்து வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு வேறு வேலைக்கு போகிறான். எந்த வேலையிலையுமே 3 மாதம் 6 மாதத்துக்கு மேலே இருக்க மாட்டான். போகிறான்னா அட்ஜஸ்ட்மெண்ட் டிஸார்டர். அவனால் எப்படி எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு தெரியல. இதை மருந்தே இல்லாமல் கூட சரி பண்ணலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் டிஸார்டர்னு சொல்லுவோம். he doesn't know how to get along with his boss. இது எப்படி கலீக்ஸோடு எப்படி நம்ம பழகணும், ஒரு வாடிக்கையாளர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அவனுக்கு தெரியல. அவனுக்குள்ள ஒரு உலகத்தை வச்சுக்கிட்டு தான் ஒரு நாம்ஸை வச்சுக்கிட்டு ஒரு பிடிவாதமாக இருப்பான். அவனுக்கு அந்த ஒளிவழி சிகிச்சை கொடுக்கும்போது அவன் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறான்.
உளவியல் சார்ந்த பிரச்சனை நம்ம பேசினோன்னா கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரத்தில் எல்லா விஷயத்தையும் பேச முடியாது. இருந்தாலும் உளவியல் அப்படிங்கிறது என்ன, இதோட பாதிப்புகள் எவ்வளோ தீவிரமாக இருக்குது, மனம் சார்ந்த பிரச்சனைகள் அதற்கான அறிகுறிகள் எப்படி தெரியும், அது வந்ததுக்கப்புறமா அதுக்கான அணுகுமுறை அப்படின்னு வரும்போது சரியான மருத்துவரை போய் நம்ம அணுக வேண்டிய அவசியம் என்ன, மருந்து மாத்திரைகள் அப்படின்னு வரும்போது மற்ற வியாதிகளுக்கு எப்படி மருந்து மாத்திரை உட்கொள்கிறோமோ அதே மாதிரி தான் ஒரு மருத்துவர் சொன்னாங்கன்னா நம்ம இதை கடைபிடிக்கணும். அதையெல்லாம் தாண்டி இந்த மூட நம்பிக்கைகள்லேருந்து நம்ம விடுபட்டு வெளிவரணும். மருத்துவ ஆலோசனைப்படி சரியான முறையில் நம்ம இதை கையாண்டோம்னாக்கா மனம் சார்ந்த பல பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபட்டு சரியான ஒரு வாழ்க்கை முறையை வாழ முடியும்னு நிறைய விஷயங்களை எங்கள் நேரிலோடு நீங்கள் இன்றைக்கி முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். கலைஞர் தொலைக்காட்சிக்கு எனது நன்றி.